இறைவனாட்சி மண்ணின் மலர இதயமைந்து பயின்று வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். இறைவனாட்சி மண்ணின் மலர இதயமைந்து பயின்று வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருள் மலர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயமயிந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை திரள் விதக்க அவரை விளைகின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Say Plus, Strangberg TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are watching the same. இயற்கையின் நண்பன், ஏழைகளின் சகோதரன், பணக்கார குடும்பத்திலே பிறந்து தம் வீட்டையும் உரிமை சொத்தையும் துறந்து ஒன்றுமில்லாத ஏழையானார். ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதனால்தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து துறவற சபைகளின் முன்மாதிரியாக பல்வேறு விதமான துறவற சபைகளுடைய பாதுகாவலராக, த பேட்ரன் ஆஃப் த ஆல் த ரிலிஜியஸ் காங்கிரிகேஷன்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார் பிரான்சிஸ் நகர் புனித அசீசி நகர் புனித பிரான்சிஸ். எனவே ஏழைகளின் பங்காளியான இவர் பிறப்பிலே ஏழை அல்ல, பிறப்பிலே பணக்காரர். இயேசு கிறிஸ்துவுக்காக ஏழையானார். ஏழைகளின் உணர்வை புரிந்து கொண்டார். இயற்கையின் நண்பரானார். வனவிலங்குகளோடு ஒன்றாக வாழ்ந்தார். அத்தகைய புனிதரை
திரு அவையானது இன்று சிறப்பிக்கின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியாரை போன்று நாமும் ஏழை எளிய மக்களிடத்திலே அக்கறை கொண்டு இயற்கையை பேணி காக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். என் மக்களே, வீறு கொள்வீர். கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும்
மீட்பையும் அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 69. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். வானமும் மையமும் கடலும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவான். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். Hallelujah, 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 hallelujah. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து
ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காத, ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அசிசி நகரில் 1182 ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தார். இவருடைய தந்தையினுடைய பெயர் பேத்ரோ தி பென்னதோனே தெய் மோரிகோனி. பேத்ரோ என்றால் ராயப்பர் என்று அர்த்தம். இவருடைய தாயின் பெயர் பிகா போர்லே மோந்த். மோந்த் அப்படின்னா மலை, மொந்தினா அப்படின்னா குன்று. இவருடைய தந்தை ஒரு நெல் வியாபாரி, பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். சிறுவனாக இருந்தபொழுது ஒரு பெரிய போர் வீரராக வேண்டும் என்று இவருடைய ஆசை. அன்றைய காலகட்டம் போர் சூழல். எனவே இவர் பக்கத்தில் இருக்கின்ற பெருஜியாவுக்கு குதிரையிலே ஏந்தி போர் போர சொல்லுகிறார். அங்கு போரிலே வேற்று நாட்டினரால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகள் சிறைப்படுத்தப்படுகிறார். ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் இத்தாலிக்கு அசிசிக்கு வருகிறார். வருகின்ற வழியிலே ஒரு தொழுநோயாளி கடுமையான குரலிலே வாடிக்கொண்டிருக்கிறான். தான் போர்த்திருந்த அந்த விலையுயர்ந்த ஆடைகளை கழற்றி அவன் மேல் போர்த்திவிட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டிலே வந்து அங்கிருக்கின்ற பெரிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்க கையிலே இவருடைய தந்தை இவரை பார்த்து மிகுந்த கோபப்படுகிறார். நீ என்னுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய குடும்ப மானத்தையே நீ காற்றில் பறக்க விட்டு விட்டாய். உடனே தந்தையின் மீது கோபம் கொண்ட இவர் தன்னுடைய உடுத்திருந்த ஆடைகளெல்லாம் துறந்துவிட்டு வீதியிலே நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த நகரத்து ஆயர் ஓடி வந்து தன்னுடைய போர்வையை இவர் மீது போர்த்துகின்றார். வீட்டை விட்டு செல்கிறார். பிறகு வீதிகளிலே சென்று பிச்சை எடுத்து வீதிகளில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இதனால் எல்லோரும் இவரை ஏளனமாக திட்டுகின்றார்கள். பல ஏளனத்துக்கு ஆளாகின்றார். கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கிறது. அசிசி நகரிலே இருக்கின்ற லக்கியசா தி சான் தாமியானோஸ், தாமியானோனா டேமியன்
அந்த ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆலயத்திலிருந்து குருசிஃபிக்ஸ் சிலுவையிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. அந்த குரலானது, பிரான்சிஸ், rebuild my house that is falling in ruins. அழிந்து விழுந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வீட்டை, என்னுடைய இந்த ஆலயத்தை சரி செய், திருப்பி கட்டு. உடனே ஒரு சில பணங்களை திரட்டி கொண்டு அந்த ஆலயத்தினுடைய சுவர்களை சரி செய்கின்றார். பிறகு அந்த அழைப்பை இன்னும் அதிகமாக உணர்கின்றார். எனவே இவர் ஆண்டவரால் தூண்டப்பெற்று திரு அவையை, அன்றைய காலகட்டத்தில் திரு அவையை மறுமலர்ச்சி ஏற்கொண்டிருக்கிறது, எனவே திருச்சபையை மீண்டும் கட்ட வேண்டும், திருச்சபையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இன்னும் அதிகமாக பற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். எனவே தன்னோடு தான் ஏழை எளிய மக்களுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை பார்த்து ஒரு சில சகோதரர்கள் இவர் மீது வருகின்றார்கள். 1208ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக திருத்தந்தை இன்னசென்ட் என்ன தெரியும், மாசு இல்லாதவர், இன்னசென்ட் 3ஆம் இன்னசென்ட் அவர்களிடத்திலே சென்று தன்னுடைய சபைக்கான அங்கீகாரத்தை பெறுகிறார். அங்கீகாரத்தை பெற்று அதை ஒரு துறவற சபையாக மாற்ற முயற்சிக்கிறார். இருந்தாலும் பல்வேறு விதமான இடர்கள், துன்பங்கள், அவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அங்கிருந்த ஆலயத்திலே அவர் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது குருவானவர், நீங்கள் பயணத்திற்கு மிதியடியோ செப்பு காசோ பணப்பையோ எதுவும் எடுத்து சொல்ல வேண்டாம், வேலையால் தன்னுடைய ஊழியத்துக்கு உரியவன் என்ற அந்த வார்த்தை அந்த குருவானவர் மறையுறையிலே பொதித்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு மனதிலே இன்னும் அதிகமான ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏழைகளுக்கெல்லாம் ஏழையாக மாறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள ஆரம்பிக்கின்றார். இவருக்கு ஒரு ஆசை, முஸ்லிம் மக்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்க வேண்டும். எனவே 1212ஆம் ஆண்டு சிரியாவுக்கு சென்று ஆண்டவர் இயேசுவை போதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உடல் சுகம் சரியில்லை, திரும்பி வந்து விடுகிறார். 1214ஆம் ஆண்டு மொரோக்காவுக்கு சென்று, அந்தோடியார் அங்கே தான் போனார், திரும்பி வந்தார். மொரோக்காவுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உடல் சுகமில்லை, திரும்பி வந்து விடுகிறார். 1218ஆம் ஆண்டு எகிப்திற்கு செல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக. எனவே இவர் எகிப்திற்கு சென்ற பொழுது அப்பொழுது இவரை ஒற்றர்கள் என்று கண்டு சந்தேகப்பட்ட படை வீரர்கள் இவரை கைது சென்று மன்னன் மாலிக்கிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். மாலிக் இவரை பார்க்கின்றார், இவருடைய வார்த்தை பிடிக்கின்றது. நான் ஒரு மாபெரும் கடவுளை வணங்குகிறேன், அவரை பற்றி நான் போதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போதிக்க கேட்கிறார். அங்கு அவர் போதித்துவிட்டு மீண்டும் அவர் இத்தாலிக்கு, அசிசிக்கு திரும்பி வருகிறார். இவ்வாறு தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் கடவுளுடைய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை போதித்தவர். ஒரு வியன்னாவில் வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீரென்று ஒரு பிச்சைக்காரன், அப்படியே அவனுடைய ஆடை கிழிந்திருக்கிறது. இவருடைய ஆடை பார்க்குற, அதுவும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. தன்னுடைய ஆடையை கலட்டி அவனுக்கு போட்டுவிட்டு அவன் போட்டிருந்த அந்த ஆடையை இவர் வாங்கி போட்டுக்கொள்கிறார். அப்போது இவரோடு கூட வந்து சகோதரர் கேட்கிறார், ஏன் அவ்வாறு இல்லை, நாம் ஏழைகளுக்கெல்லாம் ஏழையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய பணியின் மூலமாக ஏழைகளோடு ஏழையானார். இயற்கையின் நண்பரானார். இவர் இயற்கையோடு ஒன்றாக இருந்தார். அந்த இயற்கையோடு ஒன்றாக இருந்தார் என்பதற்கு பல்வேறு விதமான சாட்சிகள் இருக்கின்றன. நான் ரோமிலே படித்துக் கொண்ட பொழுது பலமுறை அசிசி நகருக்கு சென்றிருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது சாந்தா மரியதலி ஆஞ்சலி, சம்மன்சுக்களின் அரசி அன்னை மரியா என்ற திருத்தலம். அங்குதான் இவர் கடைசியாக உயிர் விட்டது. எனவே அந்த திருத்தலத்திலே அணையாவிளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த திருத்தலத்திற்கு நாம் சென்று அதனுடைய உள்ளே போகின்ற பொழுது அசிசியார் ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அங்கு ஒரு பவுல், ஒரு கிண்ணம் இருக்கும்.
அந்த கிண்ணத்திலே பறவை உட்கார்ந்துருக்கும். அவர் இறந்து இந்த ஆண்டோடு 799 ஆண்டுகள், வருகிற 2026 800வது ஆண்டு அவர் இறந்து. இயற்கையின் மீது, பறவைகளின் மீது, விலங்குகள் மீது இவள் கொண்ட அக்கறை இன்றும் உயிரோடு அந்த புறாவானது அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இவர் இயற்கையின், விலங்குகளினுடைய பாதுகாவலர் என்பதற்கு. அதை தாண்டி அப்படி கொஞ்சம் உள்ளே போனோம்னா அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, ஜர்தீனோ, ரோஸ் தோட்டம். அந்த ரோஸ் தோட்டத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த தோட்டத்திலே மலர்ந்திருக்கின்ற ரோஸுக்கு முள் இருக்காது, வித்தவுட் தான்ஸ், முட்கள் கிடையாது. காரணம் என்னவென்றால் அசிசியார் பிரான்சிஸ் தனக்கு கற்புக்கு எதிரான சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த தோட்டத்திலே அவர் பிறழ்வாராம். அவர் அவ்வாறு பிறழ்கின்ற பொழுது அந்த முட்கள் அப்படியே உதிர்ந்துவிடும். 800 வருஷம் ஆக போகுது, 799 ஆண்டுகள் இன்னையோட. ஆக இன்றும் அந்த தோட்டத்தில், இப்போ நீங்கள் இத்தாலிக்கு போனீங்கன்னா சாந்தா மரியா டெல்லி ஆஞ்சலி பசிலிக்கா, அதுக்குள்ள உள்ள தோட்டத்தில் போனீங்கன்னா அந்த தோட்டத்தில் என்ன இருக்காது, ரோசாவில் முட்கள் இருக்காது. ஆக இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், இயற்கையினுடைய நண்பன். அதனால தான் அவர் காட்டில் போகிறப்பெல்லாம் பறவைகள் அவருடைய தோளில் உட்காந்துக்குமோ, அதனால தான் அந்த ஸ்டாச்சுவில் இப்போவும் பறவையானது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. வனவிலங்குகள் இவர் நடந்து செல்கின்ற பொழுது இவருக்காக வழிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமையை பெற்றவராக இருந்தார். 1222ஆம் ஆண்டு நமக்கு தெரியும், 2024 கொண்டாடின 800 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெத்லேகமிலே பிறந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு நாமெல்லாம் நம்ம வீட்டில் குடில் செஞ்சு குழந்தை இயேசுவை பார்க்கறதுக்கு முதல்ல வித்திட்டவர் இவர் தான். குழந்தை இயேசுவை குடில் செய்கிறதுக்கு கிரேஷியோங்கிற நகரில் குழந்தை இயேசுவை குடிலாக வடித்து இதோ பெத்லகேம் குழந்தை இயேசு என்று 1222ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நடந்த திருப்பலியிலே அவர் போதிக்கின்ற பொழுது அந்த திருப்பலியை பங்கெடுத்தவர்கள் குழந்தை இயேசுவே அங்கு வந்திருந்த ஒருத்தர் மேலே விளையாடியதாக வரலாறு சொல்லுகிறது. 1226ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் நேற்று அவர் உயிர் துறக்கிறார். தன்னுடைய 44ஆம் வயதில் பணக்காரராக பிறந்தவர், பணக்கார குடும்பத்திலே வாழ்ந்தவர், தன்னுடைய தந்தையினாலே ஒதுக்கப்பட்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இயற்கையின் நண்பனானார், ஏழைகளின் பங்காளியானார், ஏழைகளுக்கு ஏழையானார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே வருத்தி அடிமையின் தன்மை பூண்டு ஏழையானாரோ அதை போல பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையை, அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா துறவற சபைகளினுடைய செகண்ட் பேட்டர்ன் ஆஃப் த காங்கிரிகேஷன். சில சபைக்கு அவங்க ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இருப்பாங்க, ஆனால் ஏறக்குறைய ரிலிஜியஸ் எல்லாருமே இவருடைய அந்த கற்பு, ஏழ்மை, கீழ்ப்பிழிந்த வார்த்தை பாட்டை புதுப்பிப்பார்கள். காரணம் இவர் கொண்டிருந்த அந்த புண்ணியமான அந்த வாழ்க்கை. அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அந்த அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர், குடும்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு, சொத்து சுகத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தெருவிலே சென்று எல்லாராலும், அவர் பிச்சை எடுக்கிறப்போ பலர் அவரை வசைபாடி இருக்கிறார்கள், அவரெல்லாம் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. எனவே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டவர். எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு இருப்பவர்களை, நம்மோடு இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நம்மால் என்ற உதவி செய்கின்ற போது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு, ஆண்டவர் ஒரு நாள் பல மணி நேரம் அவர் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பாராம். அப்பொழுது ஜெபிக்கின்ற பொழுது அந்த பாடுபட்ட சிறுவம் அப்படியே இறங்கி, நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க, அசிசியார் அந்த சுருவத்தை தாங்கி பிடிப்பதை போல அந்த பாடுபட்ட சிறுவம் இறங்கி வருவதை போல இவர் காட்சி காணுவார். ஆக சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசுவையே தன்னுடைய பக்தியினாலே இறங்க வைத்த அந்த அசிசியார். எனவே அந்த அசிசியாரை போன்று அவருடைய பரிந்துரையால் நாமும்
ஏழை எளிய மக்கள் மீது ஏழைகளின் பங்காளிகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா? என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, இடைது முடியுமான பலி எல்லாம் தங்களுடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திறவை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோம், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் திருவிழாவை சிறப்பிக்கின்ற அசிசி நகர் புனித பிரான்சிஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்து ஏத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானும் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. நல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது.
இருக்கின்றது. எம்முடன் நீர் இல்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியை உயிரை உணவே எழுந்திடுவாய். அன்பை அருளி எம்மில் நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இளைய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டு உணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெறச் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை விட நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அணைப்பேரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவெளிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்த வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும்
பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடித்து பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருடும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, Valakani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்து பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள்